தோட்டத்தில் வேலை செய்வதற்காக கொத்தடிமைகளாக கொண்டு செல்லப்பட்ட 7 சிறுவர்களை அதிகாரிகள் மீட்டுள்ளனர். வேலூர் மாவட்டம் ஜவ்வாது மலைப்பகுதியைச் சேர்ந்த சிறுவர்களை 2 பேர் அரசு பேருந்தில் அழைத்துச் சென்றனர். ரகசிய தகவலின் பேரில் திருவண்ணாமலை அருகே பேருந்தை அதிகாரிகள் வழிமறித்து சிறுவர்களை மீட்டதுடன் 2 பேரை கைது செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் போலீசார் தடியால் தாக்கியதில் கல்லூரி மாணவர்கள் உட்பட 3 பேர் படுகாயமடைந்தனர். வாகன சோதனையின் போது இருசக்கர வாகனத்தில் நிற்காமல் சென்ற கல்லூரி மாணவர்கள் 2 பேரை போலீசார் துரத்திச் சென்றுள்ளனர். பின்னர் போலீசார் தடியால் தாக்கியதில் அவர்கள் கீழே விழுந்து படுகாயமடைந்தனர். திருவாரூரில் வங்கியில் அடகு வைக்கப்பட்ட நகைகளை எடுத்துக்கொண்டு போலி நகைகளை வைத்து மோசடி செய்த ஊழியர் கைது செய்யப்பட்டார். யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி கிளையில் வேலை செய்து வந்த சுரேசன் என்பவர் 4185 கிராம் நகைகளை மோசடி செய்தது தெரியவந்தது. இதையடுத்து அவரை கைது செய்த போலீசார் 100 சவரன் நகைகளை மீட்டனர். கொடைக்கானலில் காட்டு எருமைகளின் உடலில் உள்ள ஒட்டுண்ணிகளால் மக்களுக்கு ஏற்படும் வியாதியை தடுக்க பொது சுகாதாரத்துறை மற்றும் பூச்சியியல் வல்லுநர்கள் 3 நாள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பான பொதுநல வழக்கை விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை தொடர்ந்து அரசு அதிகாரிகள் மலை கிராமங்களில் ஆய்வு நடத்தி வருகின்றனர். வட மாநிலங்களில் இருந்து சிறப்பு ரயில் மூலம் ராமேஸ்வரம் வந்த 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் இரவு அக்னி தீர்த்தத்தில் சமுத்திர பூஜை நடத்தி வழிபாடு செய்தனர். உலக நன்மைக்காக இந்த வழிபாடு நடைபெற்றது. கைகளில் தீபங்களை ஏந்தி அக்னி தீர்த்தத்திற்கு தீப ஆராதனை செய்தனர். இதனால் அக்னி தீர்த்தமே தீப ஒளியால் பிரகாசித்தது.